ஸோ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 2024-25 சிறப்பாக தரமாக நடந்துகிட்டு இருக்குது. டே 3 சம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல் 15 டெஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் வந்து ஆன் லைவ்லேயே வந்து போட்டிருந்தாங்க. அதாவது ஜெய்ஷ்வாலுக்கும் கோலிக்கும் இடையே முதல் கம்பேரிசன், அதாவது முதல் 15 டெஸ்ட்ல விராட் கோலி எவ்வளோ ரன் அடிச்சாரு, எத்தனை இன்னிங்ஸ் உருப்படி ஆடினாரு, ஹை ஸ்கோர் எவ்வளோ, ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்ற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி ஆன் லைவ்லையுமே நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்துருந்தோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாக வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் 1568 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. முக்கியமாக விராட் கோலியை விட கிட்டத்தட்ட 15 டெஸ்ட் போட்டிக்கு அப்புறம் வந்து 41.58 அப்படின்ற ஒரு அளவில் வந்து இருந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸ்வாலோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 58.7 அப்படின்ற அளவுலையுமே இருக்குது. இது மூலமாக வந்து விராட் கோலி வந்து 5.5% 4% அடிச்சிருக்காரு. ஆனால் ஜெய்ஸ்வால் 8.5% 4% அடிச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயமே வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக கோலி எவ்வளோடா அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல் 15 டெஸ்ட் போட்டிகளில் வந்து சூப்பராக தான் மனுஷன் விளையாண்டுருக்கிறாரு. முதல் 15 டெஸ்ட் போட்டிகளில் 998 ரன்கள் அடிச்சிருக்காரு. கரெக்டாக 1000க்கு 2 ரன் மட்டும் கம்மியாக இருந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோலி இது வரைக்கும் அந்த முதல் 15 டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதில் எல்லாமே சேர்த்து வந்து மொத்தமாகவே 5 சிக்ஸர் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஆனால் யசஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் 15 டெஸ்ட் போட்டிகளில் 38 சிக்ஸர்கள் அடிச்சிருக்கிறாரு. அண்ட் முக்கியமாக வந்து விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து முதல் சதமாக அடிச்சது வந்தாலுமே வந்து அது பெரிய சதமாக வந்து மாற்ற முடியல, அது தடுமாறினாரு. ஆனால் ஜெய்ஸ்வால் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. 4% வந்து 150 ரன்கள் மேலே தான் வந்து இருக்குது. இதில் 2 வந்து டபுள் செஞ்சுரி அப்படின்ற விஷயமே இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, இந்தியா ஆடுகள் வந்து சதம் அடித்து அசத்திருக்காரு. முக்கியமாக இதனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேரிசனுமே போயிட்டு இருக்குது. இது மூலமாக விராட் கோலியோட அந்த ஒரு ஸ்டாட்டை அட்டிச்சு நொறுக்கி இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் முன்னிலையில் இருக்காருன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.